ஓகே. திரு இதயத்துல்லா சார், இப்போது அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான், அந்த கரூர் நகர மகளிர் காங்கிரஸ் தலைவர் வந்து திமுக இணைந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு அறிக்கை வர்றாரு, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அறிக்கை வர்றாரு. இது வந்து கூட்டணி தர்மத்தை திமுக மீறிட்டாங்க, கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தன்னுடைய கட்சியில் சேர்ப்பது தவறு அப்படிங்கிறார். கூட்டணி தர்மத்தை திமுக மீறாங்கன்னு அப்படின்றாரு. இது வந்து ரெண்டு கட்சியினுடைய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ இவ்வளோ நேரம் மணிகண்டன் பேசினது ஏடிஎம்கே குரல், அது மோடி எம்கே குரல். அது மட்டும் இல்லை, பொதுவாக பிஜேபி தான் பொய் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான பொய்யை தொடர்ந்து அவர் அடிக்கிட்டே இருந்தார். நான் அமைதியா இருந்தது காரணம் இவர் மாதிரி ஆள் இருந்தா என்னை கூப்பிட்டாங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அவர் சொல்றது தவறுனா என்ன தவறு, அது உண்மை என்ன சொல்லணும். அவர் சொல்றது என்ன பொய்னா என்ன தெளிவுபடுத்துங்க. நீங்க பேசுங்க, அடுத்து நீங்க பேசுங்க. குறைக்கிறது வேற, பேசுறது வேற. தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணா சொல்ல வர கருத்தை நம்ம சொல்றது நேரம் இருக்கு. கட்சியில இருந்து ஒரு கூட்டணி கட்சியில திமுகல போறாங்க, அதை கண்டிக்க மாட்டேங்கறாங்க. அண்ணா திமுகல பிரச்சனை வருமா, பிஜேபி ஆபீஸ்ல சிக்கன் குழம்பு வைப்பாங்களா, அண்ணா திமுக ஆபீஸ்ல மட்டன் குழம்பு வைப்பாங்களா, அந்த மனம் எங்கிருந்து வருகின்றது? இதை வச்சு எப்படி ஏழ்ரை கலப்பட இருக்கிறீங்க? சரி, இப்ப இதுவரையும் அம்மா திமுகவா இருந்துச்சு, இப்ப அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு. இதுக்கு முன்ன போயஸ் கார்டன்ல வந்து தான் கூட்டணி பேச்சு பேசுவாங்க. அது மோடி அவர்களும் போயஸ் கார்டன் தேடி வந்தவர் தான். மோடி ஓடி வந்தவர், தேடி வந்தவர் உலகத்துக்கு தெரியும். எல்லா தலைவரும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் என்ன சார் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, வந்தாரா இல்லையாங்கிற அவர் சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவரு. அதுக்கு என்ன அர்த்தம்? வந்து பார்த்தாங்க, ஓடி வந்தவர்கள், தேடி வந்தவர்கள், அப்ப என்ன அர்த்தம்? ஓடி வந்தாருன்னா ஓடி வந்தாரு, தேடி வந்தாரா தேடி வந்தாரு. இல்ல, நீங்க அந்த அர்த்தத்துல மோடி வந்தாருன்னா மோடி வந்தாரு. என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன சொல்லுங்க. கொஞ்சம் ராமன், என்ன எப்போ இப்படி செய்ய மாட்டீங்களே, வர வர இப்படி மோசமா போயிட்டீங்க. நல்லா இருந்தாலும் எப்படி இப்படி ஆனீங்க? மணிகண்டன் மாதிரி நீங்களும் பேசலாமா? கொஞ்சம் பேச விடுங்க. நான் எப்படி அமைதியா மணிகண்டனையும் அமைதியா சொன்னா பேச விட்டேன்னு சொன்னா நான் பதில் சொல்லாம மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கணும். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்றது மணிகண்டன் சொன்னது குற்றச்சாட்டு தான். நான் சொல்றது ரொம்ப சொல்றாரு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, டெல்லிக்கு போறது யார் யார் போறா? அதிமுகவுல திரு தினகரன் ஏற்கனவே போனாரு, திரு ஓபிஎஸ் போனாரு, இப்ப திரு செங்கோட்டையன் போனாரு. இதெல்லாம் உண்மையா பொய்யா? 4 பேரும் 4 சுக்குநூறா உடைஞ்சிருக்காங்களா இல்லையா? அப்ப உண்மையிலே திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு உண்மை இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்காரு? எல்லாத்தையும் அரவணைச்சு போயிருப்பாரு. போக மாட்டாரு, போகல. ஏன்னா விதி முன் செல்ல ராமன் பின் சென்றான்னு கம்பன் எழுதுவான். இன்னைக்கு பிரச்சனை யாருக்கு இடையில இருக்கு? தாவேகா 2வது கட்சியா, அதிமுக 2வது கட்சியா நிலைமைக்கு மாறி போச்சு. இதுதான் இன்னைக்கு உள்ள உண்மை. அப்ப தாவேகா வந்து விழுகும். அதிமுக தான் முதன்மை கட்சியா இருக்கு, 2000 போட்டி அப்படிங்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, என் கருத்து நான் சொல்றேன். திமுக கூட்டணி பலமா இருக்கு, அது ஆட்சியில இருக்கு, தொடர்ந்து 10 முறை ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. இதுவரை இவங்க இருந்த இழந்தாங்க. 43% இருந்தது, 33 ஆகி கடைசியா 20 ஆகி நிக்குது. இறங்குங்க. திமுகவை பொறுத்தவரை ஏறுமுகம், இது எல்லா ஆறுமுகத்துக்கும் தெரியும். நான் சொல்றது ஒரு மாறுமுகமா உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். என்ன சொல்றேன்னு சொன்னா, திமுக கூட்டணி பலமா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் அதிமுக கூட்டணியே இல்ல. 2 கட்சி தான் இருக்கு. ஒண்ணு ஆண்டான் கட்சி, இது அடிமை கட்சி. இந்த 2 தான் இருக்கு. இந்த 2 தவிர வேற எந்த கட்சி இல்ல. புதுசா வர வேண்டிய கட்சி பெரிய கட்சி ஒரு பாமக இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லல. அடுத்த கட்சி தேமுதிக, இந்த கட்சி இருக்கா இல்லையான்னு சொல்லல. இப்படிப்பட்ட நிலையில இருந்துகிட்டு நாங்க தான் சொன்னா இப்ப அவங்களுக்கு பயம் எங்க வந்துருச்சு? உண்மையிலே 2வது கட்சி அதிமுக இருந்துச்சு, நான் மறுக்கல. இன்றைக்கு என்ன நாம ஆகி போச்சு? விஜய் சுற்றுப்பயணம் பண்ண பிறகு இப்ப சண்டை யாருக்குள்ள வருது? அதிமுகவுடைய மற்ற தலைவர் உதயகுமாரா இருக்கட்டும், அல்லது அந்த ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், இப்ப யாரோட சண்டை போடுறாங்க? திமுகவோட சண்டை போடுறாங்க, விஜயோட சண்டை போட்டு இருக்காங்க. இப்ப நிலைமை என்னன்னா, 2வது கட்சியை யாரு, 3வது கட்சி யாருங்கிற பிரச்சனையில அவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? எடப்பாடியார். நேத்து ஏப்ரலுக்கு முன்ன இதே பிஜேபி எடப்பாடி என்ன சொன்னாங்க? காட்பாடினாங்க, டெட் பாடி என்னென்னவோ சொன்னாங்க சார். அவங்கள அவ்வளவு கேவலம் பேசுறாங்க. மணிகண்டன் கூட இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக எந்த நிலையிலும் இன்னைக்கு போட்டி என்பது தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் யார் எதிர்கட்சி தலைவராக வருவது, இதுதான் உண்மை.